வணக்கம் நண்பர்களே. 2025 டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும். அதே நேரம் சனியும் புதனும் அதே ராசிகள்ல, அதாவது தாங்கள் இருக்கக்கூடிய அதே ராசிகள்ல வக்ர நிவர்த்தி அடையுது. குருவானது இந்த மாதம் வக்ரம் பெறுது. ஆக ராகு கேதுவை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு மாற்றம் என்பது இருக்கு. ஸோ இதனால ராசி நிலைகள்ல எல்லா ராசிகளுக்குமே ஒரு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல சீதோஷ்ண அமைப்புகள், இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமீப காலத்துல காற்று மற்றும் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக வீரியத்தோடு செயல்பட்டு வந்தது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மாதத்தின் முற்பகுதிகள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. தவிர இந்த கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும்பொழுது பொதுவான அமைப்புகள்ல கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் காணப்படும். கிட்டத்தட்ட அலைச்சலோடு ஆதாயம் அப்படிங்கிற நிலைகள்ல தான் இந்த மாதம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால பொதுவான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் பரபரப்போடு தான் காணப்படும். ஸோ இது உங்களுடைய ராசி நிலைகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு கலவையான மாதமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. மாதத்தின் பிற்பகுதிகள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே ஒரு அவசரத்தினால சில சங்கடங்கள் அப்படிங்கிற நிலைகளில் காணப்படுது. கடகராசிக்காரங்க மாதத்தின் முற்பகுதியில் எதாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பொதுவாகவே டிசம்பர் மாதத்தில் கடகராசிக்காரங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க. வெளி விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அண்ட் ஜென்ரலாகவே காரியங்களில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. வழக்கத்திற்கு மாறாக சற்று அதிகமாக பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த டிசம்பர்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைகளை அதிகமாகவே பார்க்கலாம். வேலை பளு அப்படிங்கிறது சற்று அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கடகராசிக்காரங்க இஷ்டப்பட்ட விஷயங்கள், காரியங்களில் அவங்க ஈடுபட்டு வருவாங்க. அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதில் மட்டுமே காரியமாற்றி வருவாங்க. ஸோ இதெல்லாம் மாதத்தின் முற்பகுதியில் எல்லாமே கொஞ்சம் சுமூகமாக போகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு வருவாங்க. பட் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். சொன்னது சொன்னபடி இருக்காது, நினச்ச மாதிரி அப்படியே இருக்காது. சில தேவையில்லாத கூச்சல் குழப்பங்கள் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட் அப்படிங்கிறது மாதத்தின் பிற்பகுதிகளில் வரும். அதனால் கடகராசிக்காரங்க மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். புதிய விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலையில் இருக்குது. கடகராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் முழுமையாகவே இருக்குது. எதுவாக இருந்தாலும் விஷயம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். அவங்களுடைய தேவைகள் நல்லபடியாக பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன்களை பார்க்கலாம். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாதத்தின் முற்பகுதியில் நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கடகராசிக்காரங்க இந்த வீடு, நிலபுரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அனுசரணையான விஷயங்கள் இருப்பாங்க. பெருசாக டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் இது சார்ந்த காரியங்கள் ஏதாவது ஈடுபடுறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்க. சின்ன சின்ன கேர்லெஸ்ஸான விஷயங்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அதே போல் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துக்குள்ளே வருது அப்படின்னாலும் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் அனுசரித்து போங்க. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமான ஈடுபாடுகளை காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி கடகராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டாலே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக காணப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்பவுமே மும்முரமாக எல்லா காரியங்களும் ஈடுபடுவாங்க.
கொஞ்சம் அவசரமாக எல்லா விஷயங்களும் ஈடுபடக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மூக்குக்கு மேலே கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காரசாரமாக நடக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஸோ இது இயல்பாகவே டிசம்பர் மாதம் வந்துச்சுனாலே கடகராசிக்காரங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கூடுதலான நிலைகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் எடுத்தவங்க ஒருத்தர் முடிவு பண்ணுறது, காரசாரமான விவாதங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த பொருளாதார நிலைகளும் இது அதிகமாகவே காணப்படும். ஸோ இந்த காசு பண விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கடகராசிக்காரங்க கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்க. எதுவும் அவசரப்படாதீங்க. வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அசால்ட்டாக இருக்காதீங்க. அதே போல் அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் அப்படித்தான். ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பேசுறது, அதில் தேவையில்லாத சங்கடங்கள் வளர்த்துக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது மாதத்தின் முற்பகுதியில் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. பட் மாதத்தின் பிற்பகுதியில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகளால் தேவையில்லாத சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. பொது விஷயங்கள், காரியங்கள் வழக்கமான நிலைகள் தான். இதில் பெருசாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. பட் மற்றவங்களால் தேவையில்லாத அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் வரலாம். திடீர்னு இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய நிலைகளில் செய்யலாம். இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஏதோ ஒரு ஐடியாஸ் கொடுத்து கொஞ்சம் குழப்பி விடுவாங்க. கடைசியில் பார்த்தா இதுக்கு முதல்ல செஞ்சதே பெட்டராக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ வெளி விஷயங்கள், காரியங்கள், பொது விஷயங்கள், காரியங்கள், இந்த மாதிரியான நிலைகளில் விஷயங்கள், காரியங்கள் வகையில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் அதே நேரம் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள், அதை மற்றவங்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள், காரியங்கள் வரும்பொழுது மற்றவங்களால் தேவையில்லாத அலைகழிக்கப்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எதையும் முழுமையாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்களும் முன்ன பின்ன யோசித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இது வழக்கமான நிலைகளாகத்தான் இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஆலய வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களாக மேற்கொண்டு வருவேன். குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குலதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. முடிஞ்சால் இந்த மாதம் எப்படியாவது ட்ரை பண்ணி குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஜென்ரலாகவே ஆன்மீக சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலையில் இருக்குது. பிரயாணங்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் பார்க்கலாம். எல்லாமே ஒரு சாதகமான அமைப்புகளாகவே இருந்துக்கிட்டு வரும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கடகராசிக்காரங்க ரொம்பவே சுறுசுறுப்பாக காணப்பட்டு அதீதமான சுறுசுறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக மாத்தின் பிற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தவங்க ஒருத்தோன்னு ரொம்பவுமே பரபரப்பாக செயல்பட்டு வருவாங்க. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அவசரம் இல்லாமல் செயல்படுறது காரியங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பட் காரிய ரீதியான விஷயங்களில் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள் என்பது உண்டு. குறிப்பாக மாதத்தின் 30 எல்லாம் பார்த்தீங்கன்னா நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் கூட சிரமம் பார்க்காம அந்த காரியங்களை செய்து முடித்து காட்டக்கூடிய அந்த மனோதிடம் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்கிட்ட சிறப்பாகவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் தலைகளாக மாறுறது மாதிரி இருக்கலாம். அதனால் காரியங்கள், செயல்பாடுகள் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னும் பின்னுமாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எப்படியோ தங்களுடைய திறமைகளை வச்சு எல்லா விஷயங்களும் சமாளிச்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னாடி சொன்ன மாதத்தின் முற்பகுதியில் இதெல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். அதே போல் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அனாவசிய இழப்புகள் அப்படிங்கிறது கூட இந்த மாதம் ஏற்படும். நீங்களே சற்றும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. திடீர்னு இது இந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஸோ குடும்ப விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத ஆகாத விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. எதிர்பாராத நிகழ்வுகள், அதுவும் குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது எதிர்பாராத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் வந்து போகலாம். இதில் கொஞ்சம் கவனம் இருக்குது. மாதத்தின் முற்பகுதிகள் பெருசாக அந்த தொந்தரவு இருக்காது. எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கும்.
குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் கூட ஒரு அனுசரியான நிலைகளையே எதிர்பார்க்கலாம். பட் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்களும் அப்படிதான், ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் அனுசரியாக தான் இருந்து வருவாங்க. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சமீப காலத்தில் ஏதாவது ரொம்பவும் மன இறுக்கமான சூழ்நிலைகள், கருத்து வேற்றுமைகள் கணவன் மனைவிக்குள் இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகிட்டு வரும். பெருசாக தொல்லை இல்லை அப்படிங்கிற நிலைகளை கணவன் மனைவி உறவுக்குள்ள பார்க்கலாம். ஜென்ரலாகவே கணவன் மனைவி உறவுகள், திருமண வாழ்க்கை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் கூட கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. காதல் விஷயங்கள் சிறப்புகளை எதிர்பார்க்கலாம். காதல்ல ஒரு நல்ல ஈடுபாடுகளை காட்டக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கடகராசிக்காரங்க இந்த காதல் விஷயங்கள்லையும் கூட முன்னுக்கு பின் முரண்பாடாக இல்லாமல் கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்படுறது நல்லது. மாதத்தின் முற்பகுதிகள் பெருசாக எந்த தொல்லைகளும் இல்லை. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் எல்லா விஷயங்களுமே தங்களுக்கு பிடித்த மாதிரி செயல்பட்டு காரியங்கள் சிறப்புகளை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இது அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு ஒரு சாதகமான மாதம் தான். விளையாட்டுகளையும் நல்ல ஒரு தேர்ச்சியை பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எல்லா விஷயங்களுமே மாணவர்கள் சிறப்பாக இருந்து வருவாங்க. கூட படிக்கிறவங்க பழகிறவங்ககிட்ட மட்டும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த விஷயங்கள் மட்டும் மாணவர் பார்த்துக்கோங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் ஒரு சாதகமான நிலைகளை இந்த மாதம் பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்கமான நிலைகளாக தான் பார்க்கப்படுது. பட் இருந்தாலுமே அந்த மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் புரியாது. ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி பேசுவாங்க. இதனால் உறவுகளுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள சின்ன சின்ன டென்ஷன் தரக்கூடிய அமைப்புகள் வந்து போகலாம். பட் இருந்தாலுமே அது சார்ந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் ஈடுபட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. மற்றபடி இது ஒரு வழக்கமான நிலைகளாக தான் இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கும். குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் அதிகமாகவே இருக்கும். இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான நிலைகளே இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு அனுசரியான நிலைகளையே பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பீங்க. அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராட்டாக எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தொழில் வேலை, உத்தியோக ரீதியான செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. ஸோ டோட்டலாக இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அனுசரணையாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டியதாகும். குறிப்பாக கருத்து வேற்றுமைகளை தவிர்த்துக்கிட்டிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.